ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்ல சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நல்ல மொறுன்னு இருக்க காலிஃப்ளவர் 65 காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நல்லா ஒரு பெரிய பூவாக எடுத்திருக்கேங்க. இந்த பூ வந்து காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பூ மட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலிருந்து ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதில் வந்து சின்ன சின்ன புழு மாதிரி இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரெண்டும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதில் போட்டுடலாம். காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்கிறனால காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் ஆயிருங்க. நீங்கள் காலிஃப்ளவரை வச்சு எந்த ஒரு ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னர் வச்சு பூவெல்லாம் தனியாக எடுத்துடலாம். அல்லது பெரிய வடிகட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதிலே வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம வந்து வடிகட்டி காலிஃப்ளவர் பூவை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு தான் வெந்திருக்குங்க. நம்ம வந்து 65 பொரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து மேலே ஒரு கோட்டிங்காக நல்லா வந்து இருக்குங்க. அரிசி மாவு வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவருக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் குழிவாக இருக்க மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. அப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. சப்போஸ் உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைதா பயன்படுத்திக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து லேசாக தெளித்து விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூவெல்லாம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிடாதீங்க. இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவும் ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா மசாலா வந்து நல்லா ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் ஆயிருச்சு. மசாலா எல்லாத்துலேயும் நல்லா ஒட்டியிருக்கு. எல்லா பூவுலேயும் நல்லா அழகாக ஒட்டியிருக்கு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே வந்து ஊற வச்சிடலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சிடலாங்க. அதில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பூவை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். தனித்தனியாக போடுங்க, ஒன்றா எடுத்து போடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கலாம். நம்ம போடுற அரிசி மாவு வந்து வறுத்த அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு எது வேணாலும் பயன்படுத்தலாங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது தான் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டு லேசாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பு ஓரளவுக்கு அடங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்தால் தான் நல்ல ஒரு மொறுமொறுப்பு இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா எதுவும் உதிராமல் நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் இருக்க சலசலப்பு ஓரளவுக்கு நல்லா அடங்கி வந்துருச்சு. எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரும் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு.
எப்படி பானிபூரி நெறைய பேருக்கு பிடிக்குமோ, அதே மாதிரி இந்த காலிஃப்ளவர் சில்லியும் நெறைய பேருக்கு பிடிக்குங்க. கண்டிப்பா இந்த மாதிரி அளவுகள்ல போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ ஒரு டைம் போட்டு எடுத்தாச்சு. இப்ப அடுத்த வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா போடுங்க. நெக்ஸ்ட்டு பேட்ச் போடும்போது. அதே மாதிரி போட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும். அதே மாதிரி எண்ணெயில இருக்க சலசலப்பு நல்லா அடங்கி வரணும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிருச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைட்டா லெமன் மேலே வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.